தாயே நடுநிலையோவா நண்பா உனத நன்மையின் மகாதேவா மனுவே இஸ்ரவேல் சிரசே ஆண்டவராகிய இயேசுவின் இனிமையான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களை நாம் இந்த காலை ஆராதனையை ஆரம்பிப்போம். நமது ஆரம்பம் பிதாகுமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மாய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, எங்கள் வாழ்வில் இன்னொரு புதிய நாளை நீர் காண செய்திருக்காக உமக்கு நன்றி. இந்த கால வேளையிலுமாய் கூட நாங்கள் உம்மை துதித்து பாடி உம்முடைய திருவசனங்களை கேட்டு உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்திருக்க உம்மை தொழுது கொள்ள அது நிமித்தமாய் உமது நாமம் மகிமை அடைய கடவுள் நீர் கிருபை பாராட்டும். கடவுளே, அவரவர்கள் தங்கள் குடும்பங்களில் குடும்பமாக அமர்ந்து இந்த கால வேளையில்
உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனையில் ஆசீர்வாதங்களை கடவுள் நீர் கட்டளையிடப் போகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த ஆராதனை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக தூய ஆவியானவரை கொண்டு இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கடவுள் தாமி சுவாமி உடைய திரு சித்தத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமையடைய நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே 69ஆம் பாடலினை பாடும். பாடலில் 69. தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக மாற்றம் கருணை வைத்த, பாத்திரமாக மாற்றம் கருணை வைத்த பாத்திமனை யூத கோத்திரரை என்னும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரே சுதனை உள்மீது அமர்ந்து கழுதவனே, உள்மீது அமர்ந்து கழுதவனே, உள்மீது அமர்ந்து கழுதவனே. முன்னனை மீதுற்ற சென்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சென்ன குமாரனை, முன்னுரை நூற்படியின் நிறத்தோ துணை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொருவானே தேசியர்கள் தேடும் குருவானே, தேசியர்கள் தேடும் குருவானே, தேசியர்கள் தேடும் குருவானே. அம்பரமேவிய ஓம்பர்கனத்தோடு, அம்பரமேவிய ஓம்பர்கனத்தோடு அன்பு பெறந்து பைப்போர் மலத்துவி ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை புரிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. மாந்தய கானந்த மாட்சிமையளித்தோனை, மாந்தய கானந்த மாட்சிமையளித்தோனை, மானபர என்னும் ஞான குணவானை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, தோத்திரம் செய்வேனே. பக்கம் 1, பிரதான தெய்வ ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நமதாரம்போ பிதா குமாரின் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டே சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் வீரர்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடத்தினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் போக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த முதுவரே பிரானுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்திருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுமத்துக் கொள்ளும்படி உண்மையும் உடைய சித்தத்தை அறிகிறபடியான அறிவையும் உடைய வசனத்திற்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயத்தில் அதிகப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தவிடுவதாக வாக்குதத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திருளும். கிறிஸ்து பரத்திற்கேறின பண்டிகைக்கு பின்வரும் ஞாயிறுக்கான ஆரம்ப வாக்கியத்தை நாம் பாடுவோம். பக்கம் 94. பக்கம் 94. யெகோவா, நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேளு. அல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. யெகோவா, உமது திருமுகத்தை தேடுவேன் என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது திருமுகத்தை
உங்களுக்குள் சமாதானம் அவர் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவே சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவே மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எப்பொழுதும் உம்மிடத்தில் பக்தி விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கவும், மகத்துவமுள்ள உமக்கு சுத்த இருதயத்தோடு ஊழியம் செய்யவும் எங்களை நடத்த வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பகுதி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1ஆம் அதிகார வசனங்கள் 1 துவங்கி 11ஆம் வசனம் முடிய. The reading is taken from the book of Acts chapter 1 verse 1 to 11. Dear Theophilus, in my first book I wrote about all the things that Jesus did and taught from the time he began his work until the day he was taken up to heaven. Before he was taken up, he gave instructions by the power of the Holy Spirit to the men he had chosen as his apostles. For 40 days after his death, he appeared to them many times in ways that proved beyond doubt that he was alive. They saw him and he talked with them about the kingdom of God. And when they came together, he gave them this order: do not leave Jerusalem, but wait for the gift I told you about, the gift my Father promised. John baptized with water, but in a few days you will be baptized with the Holy Spirit. When the apostles met together with Jesus, they asked him, Lord, will you at this time give the kingdom back to Israel? Jesus said to them, the times and occasions are set by my Father's own authority, and it is not for you to know when they will be. But when the Holy Spirit comes upon you, you will be filled with power, and you will be witnesses for me in Jerusalem, in all Judea and Samaria, and to the ends of the earth. After saying this, he was taken up to heaven as they watched him, and a cloud hid him from their sight. They still had their eyes fixed on the sky
as he went away. When the two men dressed in white suddenly stood beside them and said, Galileans, why are you standing there looking up at the sky? This Jesus who was taken from you into heaven will come back in the same way that you saw him go to heaven. அப்படியே இந்த நாளுக்குரிய நிருப பகுதியினை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகார வசனங்கள் 12 துவங்கி 19ஆம் வசனம் முடிய, மீண்டுமாக 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் துவங்கி 11ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19 முடிய, தொடர்ந்து 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதை நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆமேன். சுவிசேஷ பாடு வாசிக்க நாம் அனைவரும் எழுந்திருப்போம். இன்றைக்கான சுவிசேஷ பகுதி பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 துவங்கி 53ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, உமக்கு மகிமை சுவிசேஷ பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரம் 44லிருந்து 53 வரை. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் அகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களுடனே இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களில் அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி,
எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலன் தரிசிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்துடன் எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார். ஆமேன். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுடைய ஜீவனுள்ள வசனங்களை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற வண்ணமாக நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச அறிக்கையை நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒருவரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பிலாத்துவுக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்தெடுக்கப்பட்டார். பாதாளத்துக்கு இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் அமர்ந்திருந்து இந்த நாளுக்குரிய கடவுளுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 45 துவங்கி. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி சகல தேசத்திற்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கண்களை மூடி கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். பரலோக கடவுளை இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமாய் ஸ்தோத்திரிக்கின்றோம். கடவுளே, இவ்வேளையிலுமாக நாங்கள் உடைய திருவசனத்தை தியானிக்கிற பொழுது நீர் எங்களோடு இடைப்படுகிறார்கள். உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதற்கு இணங்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து நடக்க தூய் ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்தும். அடியனை மறைத்து நீர் பேசும். அடியார்களாகி நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த நாளிலே கிறிஸ்து பர்வதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பண்டிகையினை நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து பர்வதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம். அது நம்முடைய அட்டவணையில் இந்த மாதத்தின் 21ஆம் தேதி அன்று
நாம் அனுசரிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நமக்கு ஆராதனை இல்லாதது நிமித்தமாக இந்த முதலாம் ஞாயிறிலே நாம் அதை அனுசரிக்கின்றோம். கிறிஸ்து பர்வதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். The ascension of Jesus Christ. The ascension of Jesus Christ. அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40ஆம் நாளிலே அவர் பர்வதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அந்த 40th day, the ascension day, அந்த ascension day, இந்த பர்வதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாளானது 40ஆம் நாள் என்பதாகும். 40வது நாள். அந்த 40ஆம் நாள் மட்டுமாக இயேசுவானவர் அவர் உயிர்த்தெழுந்து அநேக தரம் சீடர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினுடைய நோக்கம் அவர்கள் உயிர்த்தெழுதலில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தவும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தவும் இயேசுவானவர் அவ்வப்பொழுதும் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் இறுதி மட்டுமாக அவர்கள் அவரை சரியான முறையில் அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலில் முழுமையான ஒரு விசுவாசம் கொள்ளாதவர்களாய் இருந்தார்கள். ஆகவேதான் அவர் அவ்வப்பொழுதும் அடிக்கடிக்கு அவர்களை சந்தித்து தம்மை வெளிப்படுத்துகின்றவராய் காணப்படுகிறார். வாசிக்கு கேட்ட பகுதிலுமாய் கூட பார்க்கிற பொழுது இயேசுவானவர் சீடர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். 2 சீடர்கள் இருக்கின்றார்கள். வெளியிலே சென்று அவர் நிற்கிற பொழுது அவர்கள் ஏதோ ஆவி வந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் பயந்து நடுங்கினவர்களாக காணப்படுகிறார்கள். பின்பு இயேசுவானவர் அவர் தம்மை காண்பித்து தம்முடைய காயங்களை காண்பித்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றவராக காணப்படுகின்றார். பின்பு அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன? உண்ணுவதற்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கின்றதா என்று சொல்லி அவர்களை கேட்டு அவர்களும் அவர்களுக்கு சமைத்த மீனையும் தேனையும் கொடுக்கின்றார்கள். அதை அவர் புசித்த பின்பு அவர்களுக்கு இன்னமாக அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்களிடையில அவர் பேசுகின்றவராக காணப்படுகின்றார். தொடர்ந்து அவர்கள் கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசுவானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். வேத வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். 45ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி மீண்டுமாய் தொடர்ந்து அவர்களோடு இடைப்பட்டு பேசுகின்றவராய் காணப்படுகிறார். அவர்கள் வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்ற வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறினது. எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் கிறிஸ்துவை பற்றி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேத வாக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற பொழுது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? மோசேவின் ஆகமங்களை துவங்கி தீர்க்க தரிசன புத்தகங்களிலே, சங்கீத பகுதிகளிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவ எப்படியாய் அவர் வந்து பாடப்பட போகிறார், அவர் எப்படியாய் உயிர்த்தெழப் போகிறார், அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படியாய் இருக்கும், அவர் எதற்காக வந்தார், என்ன செய்ய போகிறார் என்பதை எல்லாவற்றையும் மோசே ஆகமங்கள் துவங்கி சங்கீதம், தீர்க்க தரிசன புத்தகங்கள், சங்கீதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றவைகள் எல்லாம் இவர்கள் புரிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றவைகளை அவர்களுக்கு விளக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அவைகள் எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லின பொழுதும் கூட அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். வேத வார்த்தைகளை, வேத வசனங்களை நாமும் கூட அநேக நேரங்களில் வாசிக்கின்ற பொழுதும் கூட நாம் அவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. சிலருக்கு அவிசுவாசம் வந்துவிடும். இது இப்படி இருக்குமோ, இது அப்படி இருக்குமோ, இது உண்மைதானோ என்று சொல்லி அவ்வப்பொழுதும் சந்தேகங்கள் வந்துவிடும். எனக்கன்பானவர்களே, நமக்கும் கூட இந்த தடுமாற்றங்கள் வருகிறது. காரணம் என்ன?
அந்த வேத வாக்கியங்களை, அந்த வேத வசனங்களை நாம் விசுவாசத்தோடு நாம் அதை வாசிக்காதது நிமித்தமாக, விசுவாசியாதது நிமித்தமாக நமக்கு அவைகள் புரிவதில்லை, நமக்கு அவைகள் விளங்குவதில்லை. நாம் ஒரு மேலோட்டமாக அதை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உண்மையாய் கடவுளின் வார்த்தையை வாஞ்சையோடு கவனத்தோடு நாம் அதை வாசிக்கிற பொழுது நமக்கு அவைகள் புரியும், இல்லை என்றால் புரியாது. அப்பொழுதுதான் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அவருடைய வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது வேத வாக்கியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, அவருடைய மனதை அவர் திறக்கின்றார், அவருடைய மனக்கண்களை திறக்கக்கூடியவராய் இருக்கின்றார். வேத வாக்கியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி, அந்த வேத வாக்கியங்களை விசுவாசிக்கும்படி, சொல்லப்பட்டிருந்த வேத வார்த்தைகளை எல்லாம், வேத வசனங்களை எல்லாம் இவர்கள் புரிந்து கொள்ளும்படி இயேசுவானவர் அவர்களுடைய மனதை திறக்கின்றார், அவருடைய மனக்கண்களை திறக்கின்றார். அவருடைய மனக்கண்களை அவர்களுக்கு திறந்து எழுதப்பட்டிருக்கின்றபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதாய் இருக்கிறதே, எழுந்திருக்க வேண்டியமே, இவைகளெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்லவா என்று சொல்லி அவர்களுக்கு புரியும்படியாய் இயேசுவானவர் விளக்கின்றவராய் காணப்படுகின்றார். பிரியமானவர்களே, இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னார். சொல்லப்பட்ட இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட மோசேவின் ஆகமங்கள் தொடங்கி தீர்க்கதரிசிகள், சங்கீத பகுதிகள், இவைகள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய பாடுகளை பற்றி, அவருடைய மரணத்தை பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் விசுவாசிக்கவும் நாம் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். பாவ கண்களால் மாம்ச இச்சையோடு, மாம்ச சிந்தனையோடு, மாம்ச யோசனையோடு வேத வாக்கியங்களை, வேத வசனத்தை நாம் வாசித்தால் அவைகள் நமக்கு ஒரு காலமும் புரியாது, நமக்கு ஒரு காலமும் அவைகள் விளங்காது, நாம் புரிந்து கொள்ள முடியாது. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரின் கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்வார், கர்த்தாவே இது வேதத்தின் அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவார். வேதத்தின் அதிசயங்கள், கடவுளால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், கடவுளால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்கதரிசன வசனங்கள், சத்தியத்தை உணரவும், சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், சத்தியத்தை விசுவாசிக்கவும் என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி அவர் மன்றாடுகிறார், ஜெபிக்கிறார். இயேசுடைய சீடர்களும் கூட இயேசு அத்தனை முறை அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தியும் கூட இவைகள் வேத வாக்கியங்கள் நிறைவேறிற்று, இயேசுவானவர் அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், சொன்னபடி பாடுபட்டார், சொன்னபடி மூப்பர்களால் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆசாரியர்களாலும் வேதப்பாரர்களாலும் அவர் கொலை உண்டு, அவரை அடித்து துன்புரித்து அவரை கொலை செய்தார்கள். அவருடைய ஒரு சீடனாகிய யூதாஸ் அவரை காட்டிக் கொடுத்து மூப்பர்களின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு, மனுஷர்களின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் அடிக்கப்பட்டு மரித்தாரே, மரித்து அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரே என்பதை அவர்கள் உணராமல் இருக்கின்றார்கள். அநேக முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், இவைகளெல்லாம் நடைபெறப் போகிறது என்று சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நாமும் கூட அநேக நேரத்தில் வேதத்தை நாம் வாசித்தும் கூட இந்த வேதத்தின் ரகசியங்களை, வேதத்தில் உள்ள மறைப்பொருள்களை நாம் உணர முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றோமே. காரணம், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய மனம் திறக்கப்பட்டவர்களுடைய, நம்முடைய மனம் திறக்கப்பட்டால் ஒழிய, நம்முடைய மாம்சீக சிந்தனை நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட்டால் ஒழிய, அவ்விசுவாசம் நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட்டால் ஒழிய, விசுவாசம் அற்ற தன்மைகள் நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட்டால் ஒழிய, நாம் கடவுளுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள முடியாது, கடவுளுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
சத்தியமாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னார். சத்தியமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவ கண்கள் நம்மை விட்டு விலக்கப்பட வேண்டும். இங்கு இயேசுவானவர் தம்முடைய சீடர்களின் மனதை திறந்தார். தம்முடைய சீடர்களின் மனதை அவர் திறந்து கொடுத்தவராக காணப்படுகின்றார். கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது அல்லவா? இதோ நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தம்மை காண்பிக்கக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, காண்பிக்கக்கூடியவராய் இருக்கின்றார். பின்பு பார்க்கிற பொழுது 47ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடி, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி சகல தேசம் மட்டுமாய், சகல தேசம் முழுவதுமாய், உலகம் முழுவதுமாய் அறிவிக்க வேண்டியதாய் இருக்கிறது. என்ன? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி சகல தேசங்கள் உலகம் முழுவதுமாக அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதாக இருக்கிறது அல்லவா? இவைகள் தான் எழுதப்பட்டவைகள், இவைகள் தான் சொல்லப்பட்டவைகள். இயேசுவானவர் பாடுபட வேண்டும், அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும். உயிர்த்தெழுந்த பின்பு உலகம் முழுவதுமாக, எருசலேம் துவங்கி உலகம் முழுவதுமாக மனம் திரும்ப வேண்டிய செய்தி, மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் உலகம் முழுவதுமாக அவைகள் பிரசங்கிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அல்லவா? இவைகளை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே, இதோ நீங்கள் இப்படியாய் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எருசலேம் துவங்கி நீங்கள் உலகத்தின் கடைசி பரியந்தம் சென்று பிரசங்கிக்கப்பட வேண்டுமே. பாவ மன்னிப்பை குறித்து நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டுமே. பாவ மன்னிப்பின் செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டுமே. இவைகளெல்லாம் நீங்கள் பிரசங்கிக்கப்பட வேண்டுமே. இவைகளெல்லாம் நடைபெற வேண்டுமே. நீங்கள் இன்னமும் இவைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தான் சாட்சிகள். 48ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்களே இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எவைகளுக்கு வேத வாக்கியங்கள் நிறைவேறினது. உண்மையாகவே சொல்லப்பட்ட மோசே துவங்கி சகல தீர்க்கதரிசிகளும் சங்கீத புத்தகங்களும் இயேசுவானவர் மேசையாவானவர் அவர் வாழ்ந்து உலகத்தில் பிறந்து அவர் சகல பாடுகளை அனுபவித்து அவர் மரித்து 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுவார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய், மரணத்தை வென்றவராய், பாவத்தை நீக்கினவராய், பாவத்தை அவர் போக்கினவராய், பாவத்தை அவர் அழித்தவராக, பிசாசை வென்றவராக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து நீங்கள் அல்லவா சொல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் தானே சாட்சிகள். மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து நீங்கள் சொல்ல வேண்டுமே என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களே சாட்சிகள் என்று சொல்லி. பின்பு பார்க்கின்ற பொழுது இந்த கிறிஸ்துவானவர், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் எருசலேம் துவங்கி உலகத்தின் கடைசி மட்டுமாக அவரை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கள் மீது வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகம் முடியும் வரைந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வெறும் யூதர்களுக்கோ அல்லது வெறும் இஸ்ரவேல் மக்களுக்கோ மாத்திரம் அல்ல. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, மரணத்தை வென்ற கிறிஸ்து, உலகத்தில் பாவங்களை நீக்கின கிறிஸ்து, பாவிகளை ரட்ச கிறிஸ்து. அவர் வெறும்
ஒரு கூட்டத்தாரின் மக்களுக்கு அல்ல. அதான் ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் சொல்லப்படுகிறது. 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. 51ஆம் அதிகாரம் 4 துவங்கி 6ஆம் வசனம் முடிய சொல்லப்படக்கூடிய காரியங்கள் என்ன? கிறிஸ்து அவர் உலகம் முழுவதுமாக அனைவருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு ஒளியாக அவர் இருக்கின்றார். அவர் வெறும் யூதருக்கு மாத்திரம் அல்ல, வெறும் குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் ரட்சகர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் அவர் தன் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து அவர்களை மாத்திரம் மீட்டவர் அல்ல, உலகம் முழுவதுமாக உலகத்திற்காகவே அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். சகல ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஆகவே எருசலேம் துவங்கி உலகத்தின் கடைசி மட்டமாக மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தான் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். இந்த 2 காரியங்களை நாம் பார்ப்போம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்போம் என்று சொல்லுகின்றார். இங்கே இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்போம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு அருளப்பட வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்களை செய்ய வேண்டும். இந்த 2 காரியங்கள் தான் முக்கியமானது. 2 படிகள் முக்கியமானது. ஒன்று, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினவனுக்கு பாவ மன்னிப்பு அருளப்பட வேண்டும். அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்று சொல்லுகிற பொழுது அதை எதை குறிக்கிறதா இருக்கிறது? What does it refers? The repentance. The repentance and forgiveness. If a person wants to receive salvation, if anyone wants to be saved, if anyone wants to be saved, he have to or she have to repent and receive the forgiveness of sin. He or she or they have to repent and receive forgiveness. மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. முதலாவது படி மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். The first step for receiving salvation is, first step is to repent, and the second step is to receive the forgiveness. To receive the forgiveness. மனம் திரும்புதல் என்று சொல்லுகிற பொழுது என்ன? பாவத்தை குறித்த உணர்தல். One should have what to truly acknowledge his or her sin. Repentance means it's nothing but one should acknowledge their sin. அவர்களுடைய பாவத்தை அவர்கள் உணர வேண்டும். மனம் திரும்புதல் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவ வாழ்வினை அவர்கள் உணர வேண்டும். உணர்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோ மனம் திரும்புவார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சென்று கொண்டிருக்கிற பாதையில சற்றே நின்று அவர்கள் உணர்ந்து அவர்கள் தன்னுடைய மனதை திருப்பி கிறிஸ்துவுக்கு பிள்ளாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். It is a full right to turn towards God. கடவுளுக்கு நேராக அவர்கள் திரும்ப வேண்டும். கடவுளுக்கு நேராக தங்களுடைய வாழ்க்கையை திருப்பி ஒப்புக் கொடுக்க வேண்டும். சென்று கொண்டிருக்கிற பாதையிலிருந்து அவர்கள் திரும்ப வேண்டும். வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் தங்களுடைய மனதை திருப்பிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பி தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒப்புக் கொடுத்து தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இது முதலாவது அடி. இரண்டாவது அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்கிற பொழுது அடுத்த ஆண்டவர் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பை அவர்களுக்கு கொடுக்கின்றார். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது அவர்களுக்கு ரட்சிப்பு அருளப்படுகிறது. ஒருவர் தன் பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்தை அவர் அறிக்கை செய்வானே என்று சொன்னால் கடவுள் அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றார். அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். இதை உணரும்படியாக தான் நமக்கு சபையில திருவிழுக்கு பிறகு திடப்படுத்தலும் கொடுக்கப்படுகிறது. திருவிழுக்கும் திடப்படுத்தலும் கொடுக்கப்படுகிறது. ஒருவன் மனம் திரும்பினான், இவன் இப்பொழுது புதிய சிருஷ்டியாய் மாறினான் என்பதும் அடையாளம். அது திருவிழுக்கு கொடுக்கப்படுகிறது என்படியாக ஒருவன் மனம் திரும்புகிற பொழுது அவனுக்கு திருவிழுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் திருவிழுக்கை பெற்றுக் கொள்கிறான். திருவிழுக்கை
கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவன் அந்த சிறு வயதிலிருந்து கடவுளுக்குள்ளாக வளர்க்கப்பட்டு கடவுளுக்குள்ளாக வசனத்தில் வளர்க்கப்பட்டு வருகின்ற பொழுது அவனுக்கு ஒரு வாலிப வயது வருகிற பொழுது அவன் திடமாக்கப்படுகிற பொழுது அவனுக்கு திடப்படுத்தல் என்கின்ற சாக்கிரமத்தை கொடுக்கப்படுகிறது. அவைகளிலே அந்த திரு சாக்கிரமங்களை பங்கு கொள்ளுகிற பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உணர்தலை அவன் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கன்பானவர்கள், அநேக நேரத்தில் இந்த ஞானஸ்நானம் என்று சொல்லுகிற பொழுது அநேகருக்கு தடுமாற்றங்கள் வந்துவிடும். அநேகர் தடுமாறுவார்கள். என்ன, ஒழுக்க ஞானஸ்நானமா, தெளிப்பு ஞானஸ்நானம், இவைகளில் ஒரு தடுமாற்றங்கள் வந்துவிடும். நீ மனம் திரும்பி நீ திருவிழுக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ வளர்ந்த பின்பு, ஒருவேளை நீ வாலிப வயதுதான் கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், அப்பொழுதுதான் நீ ஒருவேளை மற்ற சமயத்திலிருந்து நீ கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வருகிறாய் என்று சொன்னால், அப்பொழுது உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். கிறிஸ்துவ சபையில கிறிஸ்துவ குடும்பங்களில் பார்க்கும் பொழுது குழந்தையில அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுப்பார்கள். ஆலயத்தில் ஞான பெற்றோர்கள் முன்னின்று அந்த பிள்ளைக்கு ஞான பெற்றோர்களாக இருந்து கடவுளின் சன்னிதானத்தில் வாக்குதத்தம் கொடுப்பார்கள். வாக்குதத்தம் கொடுத்து அவர்கள் கடவுளுக்குள்ளாக அந்த பிள்ளையை வளர்ப்போம் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி வர வேண்டியவர்களாய் காணப்படுகிறார்கள். எனக்கன்பான தெய்வ ஜனமே, நாம் வேதத்தில் பார்க்கிறோம். வேதத்தின் திருவசனங்களில் நமக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது, ஒரே ஞானஸ்நானம் மாத்திரமே, ஒரே கடவுள், ஒரே ஞானஸ்நானம். நாம் அந்த ஞானஸ்நானத்தை விசுவாசித்தான் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார். இது யாரும் செய்கிற காரியம் அல்ல, போதகர் செய்கிற காரியம் அல்ல, பெற்றோர்கள் செய்கிற காரியம் அல்ல. அதுக்கு தான் சொல்லப்படுகிறது. ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லப்படுது. பெற்றோர்களிடத்தில் கேட்பார்கள், நீங்கள் அவ்வப்பொழுதும் இந்த பிள்ளைக்கு, இந்த பிள்ளை ஞானஸ்நானத்தை நீங்கள் நினைப்பூட்டுவீர்களா, இதற்காக ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கொடுப்பார்கள். ஒருவேளை அவங்க செய்யாம விட்டுட்டால் பரிசுத்த ஆவியானவர் அந்த குழந்தையை பக்குவப்படுத்துவார். ஆனால் இவர்கள் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டியது. பரிசுத்த ஆவியானவர் அந்த குழந்தையை ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த குழந்தையை அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றார். எனக்கன்பான தெய்வ ஜனமே, நாம் கடவுளுக்குள்ளாக குழந்தையை ஒப்பு கொடுத்து நாம் வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அதைதான் நாம் சபைகளிலே நாம் அதை கொடுத்து வருகின்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது வேதத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது. என்ன, மனோபாவும் அவனுடைய மனைவியும் கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, கடவுள் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள், கடவுள் சொல்லும் வார்த்தை நிறைவேறுகிற பொழுது, கடவுள் சொன்னபடி எங்களுக்கு ஒரு பிள்ளையை நாங்கள் பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளையை என்னவாக ஆக்க வேண்டும், எப்படியாய் வளர்க்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தார். இது ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஞான பெற்றோரும் செய்ய வேண்டிய காரியம். பிள்ளைகளுக்கு பிரதிநிதிகளாய் அவர்கள் வந்து நின்று, ஞான பெற்றோர்களும் என்று வந்து நின்று ஞானஸ்தானத்திற்கு உறுதியாக நிற்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், என்னவாக ஆக்க வேண்டும் என்று ஜெபத்து தரித்திருந்த அந்த பிள்ளையை வளர்த்து வருகிற பொழுது அந்த பிள்ளையுடைய விசுவாசம் தடுமாறாது, திடப்படுத்தப்படுகிற பொழுது அப்பொழுது முழுமையாய் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் பாடுகளையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் கிறிஸ்துவின் முழு அந்த மகிமையும் பிள்ளை உணர்ந்து கொள்ளும். அந்த பிள்ளைக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜீவியம் நிலைத்திருக்கும். விசுவாசத்தில் பிள்ளை நிலைத்திருக்கும். ஆகவே ரட்சிக்கப்படுவான், ரட்சிப்பை உணர்ந்தவனாக இருப்பான், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் வாழ முடியும். ரட்சிக்கப்படணுமே என்று சொன்னார். ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவர் நமக்காக சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவன் மனம் திரும்ப வேண்டும், அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை அவன் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அவன் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக இருப்பான். பரிசுத்த ஆவியானவர் அவரால் வழிநடத்தப்படுவார் என்பதில் சந்தேகமே இல்லை.
இதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்களிடத்தில் சொல்லுகிறார், இப்படியாய் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தான் இவைகளுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். I commission you today to be a witness for me. சீடர்களை ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பிரதிஷ்டை செய்கின்றார். You have been commissioned to be a witness for me. Witness for me. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பெயரான திருமுழுக்கை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம், திடப்படுத்தப்பட்டிருக்கிற நாம், பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை அடைந்திருக்கின்ற ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம், நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாட்சிகள். கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி அவர் நமக்காக உலகத்திற்கு வந்து பாடுகளை பட்டு மறைத்து உயிர்த்தெழுந்து நமக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். நீ இதை மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும், ஒரு ஜாதியாருக்கு சொல்ல வேண்டும், உலகம் முழுவதுமாக இதை அறிந்து கொள்ளும்படியாக நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நீங்களும் நாம் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். You and I are being called and commissioned to be a witness for Jesus. Witness for Jesus. இதை நான் மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வருவார்கள். சொல்லுகிறது மாத்திரமல்ல, அதை நாம் செயலிலே காண்பிக்க வேண்டும். சொன்னா மட்டும் போதாது, பிரசங்கித்தா மட்டும் போதாது, அதை செயலிலே காண்பிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்தபடியாய் பார்க்கின்ற பொழுது லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து ஒரு வாக்குதத்தத்தை கடவுள் செய்யக்கூடியவராய் இருக்கின்றார். வாக்குதத்தத்தை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். என்ன வாக்குதத்தம்? 49ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்ன வாக்குதத்தம்? பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கும்படி நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னை பற்றி நீங்கள் சொல்லவும், என்னை குறித்து நீங்கள் எடுத்துரைக்கவும், மனம் திரும்புதலை பற்றி சொல்லவும், பாவ மன்னிப்பை குறித்து சொல்லவும், அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வருவதற்கு இதோ நீங்கள் இப்பொழுது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிதாவானவர் வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 50ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தமது கைகளை அவர் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து சென்றார். ஏன் அவர் சொல்றாரு அனுப்புகிறேன் என்று சொல்லான்றால், அவர் பர்வதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவரை அவர் பெற்றுக்கொள்ளபடியாய், பரிசுத்த ஆவியானவரை சீடர்கள் பெற்றுக்கொள்ளபடியாய், இதோ நான் பிதாவானவர் வாக்குதத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனை நீங்கள் தரிப்பிக்கும்படி நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். பிதாவானவர் கொடுக்கப்படும் அவர் சொல்லப்பட்ட வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சும்மா விட்டுட்டு போறதில்லை. நீங்கள் சாட்சிகளாக இருக்கும்படியா பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அப்பொழுது கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்க முடியும். அவர் வாக்குதத்தம் பண்ணப்பட்டவர், பிதாவினாலே வாக்குதத்தம் பண்ணப்பட்டவர், பிதாவினாலே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்குதத்தம் பண்ணப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவராய் இருக்கின்றார். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அவர் வருகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும்
சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வருகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் நம்மிடத்தில் வருகிற பொழுது நாம் என்ன அடைவோம்? வேதம் சொல்லுகிற நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்து, என்னவா? நீங்கள் பலன் அடைந்து, you will be strengthened. You will be strengthened. You will be strengthened. நீங்கள் பலன் அடைவீர்கள். When the Holy Spirit comes upon you, when the Holy Spirit will fill with you, you will be empowered. You will be strengthened. You will be strengthened. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வருகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது நாம் பலன் அடைவோம், நாம் பலப்படுத்தப்படுவோம், நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவோம். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளா இருப்பதை நாம் உணர்கின்றோமா? சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அது. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்படுகின்ற ஒரு ஜீவியமாய் இருக்கிறது, வழி நடத்தப்படுகின்ற ஒரு ஜீவியமாய் இருக்கிறது. பின்பு சொல்லப்படுகிறது, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த சீடர்களுக்கு கொடுத்த பின்பு அவர்கள் வானத்தை என்னாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எத்தனை மகிமையான காட்சி இது, எத்தனை மகிமையான காட்சி இது. உடனடியாக வாழ்ந்து தூதர் அவளுக்கு சொல்லுகிறார். அவர் சென்றபடி அவர் வரப்போகிறார். நீங்கள் வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிராமல் நீங்கள் புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள். சொன்னபடி இந்த சீடர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் கூடி ஒரு மேல் வீட்டு அறையில கூடி ஜெபிக்க துவங்குகிறார்கள். தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொன்னபடி கூடி ஜெபிக்க துவங்குகிறார்கள். அவர்கள் பலமடையும்படியாய், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய், அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் மேல் வீட்டு அறையில கூடி ஜெபிக்கின்றவர்களாய் காணப்படுகிறார்கள். பிரியமான தெய்வ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இதோ நான் பர்வதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறேன். நான் பர்வதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறபடியால் நீங்கள் தான் எனக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நீங்கள் சாட்சிகளாய் வாழ்வதற்கு நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஆனால் நான் உங்களை பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பான தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வந்து பிறந்த கிறிஸ்துவை, நமக்காக நிச்சயமாய் வந்தவரை, நமக்காக பாடுகளை பட்ட கிறிஸ்துவை, நமக்காக ரத்தம் சிந்திய கிறிஸ்துவை, நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த கிறிஸ்துவை உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது. காரணம், நீங்களும் நானும் அவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அவரால் நாம் பாவ மன்னிப்பை பெற்று நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பின் ஜீவியத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்க வேண்டுமே. மற்றவர்களும் ஒப்பு கொடுக்க நாம் மற்றவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வர வேண்டுமே. நாம் அடுத்து வாசிப்போம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிருப பகுதி 1 பேதுருவின் புத்தகம், 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை கடவுள் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அவருடைய பலத்த கைகளுக்குள்ளாக நீங்கள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
9ஆம் வசனத்தை வாசி. விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். அங்கே சொல்லப்படுகிற வசனத்தை நன்றாக கவனியுங்கள். ஆகவே உங்களை கடவுள் ரட்சித்து உங்களை திக்கற்றுள்ளாய் விடேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்தி இருக்கின்றபடியா நீங்கள் தாழ்மையோடு மனத்தாழ்மையோடு நீங்கள் கடவுளின் கரத்திற்குள்ளாக உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள், அடங்கி இருங்கள். கடவுளுக்குள்ளாக கடவுளின் கரத்திற்குள்ளாக உங்களை நீங்கள் அடங்கி உங்களை ஒப்புக் கொடுத்திருங்கள். கடவுள் ஏற்ற நாளிலே உங்களை அவர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். உங்களுடைய எல்லா கவலைகள், கஷ்டங்கள், உங்களுடைய எல்லா போராட்டங்கள், உங்களுடைய எல்லா வேதனைகளை ஆண்டவரின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருங்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பல நேரங்களில் சோர்ந்து போய் நம்முடைய விசுவாசத்தில் தடுமாற்றங்களை காணுவோம். ரொம்ப சோகமாக உட்கார்ந்திருப்போம். விசுவாசம் மற்ற ஒரு வாழ்க்கை. எதனா ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு சுகவீனம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு பலவீனம் வந்துடுச்சு என்று சொன்னால் உடனடியாக நாம் சோர்ந்து விடுவோம். நம்முடைய விசுவாசத்தில் நாம் கலந்து விடுவோம். இல்லை, அப்படியாக இருக்காதீங்க. ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கடவுளின் கரத்திற்குள்ளாக உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அவருடைய பலத்த கரத்தில், அவருடைய நீதியின் கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள். உங்களுடைய எல்லா கவலைகள் எல்லாம், அவருடைய கண்ணீர்கள், சோதனைகளுடைய எல்லா வேதனைகளுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து விடுங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள், கவனமாயிருங்கள். ஏனென்று சொன்னால் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நீ விசுவாசத்தில் கொன்று விட்டாய் என்று தெரிந்தால், விசுவாசத்தில் தடுமாறுகிறாய் என்று சொன்னால் உன்னை விழுங்கி விடுவான். ஜாக்கிரதையாக பெரிய மாணவர்களே, ஆண்டவரின் கருத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுங்கள். விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாயிருங்கள். விசுவாசத்தில் நீங்கள் தரித்திருக்கின்றவர்களாயிருங்கள். உங்களுடைய விசுவாசத்தான் உங்களை ஆண்டவரின் வருகளை சேர்க்க போகிறது. கடைசி பரியந்தம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி மட்டுமாக நீங்கள் கடவுளின் திரு வசனத்தில் கடவுளுக்குள்ளாக நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது நீங்களோ ரட்சிக்கப்படுவீர்களாகவே. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மனக்கண்களை திறந்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். நம்மை பலப்படுத்தி ஆவியானவரை நமக்குள்ளாய் தந்திருக்கிறார். நாம் அவருக்கு சாட்சிகளாய் இறுதி மட்டுமாக விசுவாசத்தில் உறுதியாக இருக்க தூய ஆவியானவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்க கடவுது. ஆமென். நாம் அனைவரும் கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சேருஷ்டேயோ, நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பேயோ. உமது சமூகத்திலே என்னை தள்ளி ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் பரலோக கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, இந்த வேளையிலுமாய் கூட நாங்கள் கேட்ட திருவசனங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் கடவுளே, நாங்கள் சுவாமியுடைய திருவசனத்தை நாங்கள் கேட்கவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நடக்கின்றவர்களாய் தூய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இதோ இந்த வேளையில
நாங்கள் கேட்ட வசனத்திற்கு இணங்க எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கடவுளே, எங்கள் மனக்கண்களை நீ திறந்து கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். உமது வார்த்தைகளை, உமது சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சிந்திக்க, அவைகளை நாங்கள் உணர, அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அவைகளில் நிலைத்திருக்க தூய ஆவியானவரை கொண்டு எங்களை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலுமாய்கிற இந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் யாராய் இருந்தாலும், எங்கு இருந்தாலும், ஒருவேளை கிறிஸ்தவர்களாய் அல்லாதவர்களாய் இருந்தாலும் கூட, இயேசுவே நான் மனம் திரும்புகிறேன், என் பாவத்தை மன்னியம் என்று சொல்லி கேட்கின்றார்களே என்று சொன்னால், இந்த நேரத்தில் அப்பா நீர் மனம் இறங்கி இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பை நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆம் கடவுளே, ஒருவராகிலும் மனம் திரும்புகிறார்கள் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வேளையில் அப்பா, ஒருவேளை சுவாமி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாமா இருந்தாலும், ஆண்டவரே என் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து கொண்டு மனம் திரும்புகிறார்களே என்று சொன்னார், உமக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார், இயேசுவின் ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்படட்டும். பாவத்தை நீர் மன்னிக்கிறீரே, பாவத்தை நீர் மன்னித்து விட்டீரதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி சுவாமி. அதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து அப்பா உமக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்வதற்கு, கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு எங்களை பலப்படுத்துங்க. தூய ஆவியானவரை நீ எங்களுக்குள்ளாய் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து உமக்குள்ளாய் ஒவ்வொரு நாளிலுமாக சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை எங்களுடைய வார்த்தைகளிலும், சிந்தனைகளிலும், செயல்களிலும், பேச்சுக்களிலும், நடத்தைகளிலும் ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளாய் வாழ, அநேகர் எங்களுடைய சாட்சியான ஜீவியத்தை கண்டு உமக்குள்ளாய் கடந்து வர, மனம் திரும்பி வர, பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கடவுளை இந்த நேரத்தில் சுவாமி என்னோடு கூட இணைந்து ராஜா ஆங்காங்கே அவர்களுடைய வீட்டில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கும். சபையில் ஆண்டவரே விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும். மலால் பாஸ்டரேட்டின் 3 சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கடவுள் இந்த வேளையில் நீ தொடுகிறீரே, ஆசீர்வதிக்கிறீரே, பலப்படுத்துகிறீர். இதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே உமக்குள்ளாய் நிலைத்திருந்து வாழ்வதற்கு நீர் அருள் புரியும். உமக்கு சாட்சிகளாய் வாழ்வதற்கு நீர் கிருபை செய்யும். குடும்பத்தின் ஒவ்வொரு பெரியவர்கள் முதல் சிறிய குழந்தை வரை இயேசுவின் நாமத்தில் அவர்களை தொற்று நீர் பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி ராஜா. கடவுளே, ஒவ்வொரு குடும்பத்தின் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் ஆண்டவரை குடும்பத்திற்கென்று எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், முயற்சிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி, உம்முடைய தயவின்படி ராஜா மனம் இறங்கி ஆண்டவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீ சந்திக்கிறார் ராஜா. இந்த லாக்டவுன்ல கர்த்தாவே ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஊரடங்கு நீடித்துக் கொண்டே வருகின்ற நாட்களிலே பலவிதமான ஆண்டவரே கஷ்டங்கள், மனவேதனைகள், குழப்பங்கள், ஆண்டவரே மன அழுத்தங்கள் சுவாமி, உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. நீர் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறவராக இருக்கிறீர். ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறீர். அப்பா, மன அழுத்தத்திலிருந்து நீங்க முடியாது உதவி செய்யுங்க அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கக்கூடிய டிப்ரெஷனை இயேசுவின் நாமத்தில் நீர் நீக்குவீராக ராஜா. ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு விடுதலை கொடுங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க. பலவீனமான சரீரங்களை இயேசுவின் நாமத்தில் நீர் ஒரு விசையாய் தொட்டு பலப்படுத்துவீராக. அவர்கள் மீது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிற பொழுது நீர் அதை அருளை செய்கிறது. எதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் கர்த்தாவை கிரியை செய்கிறது. எதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை கொண்டு இப்பொழுது எதற்கெல்லாம் மக்கள் ஜெபிக்கிறார்களோ எல்லா ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிடுகிறார்கள். நீ கொடுப்பதற்காக நன்றி அப்பா. வேத வசனத்தில் ஆண்டவரை நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம். ஆண்டவரை என் நாமத்தில் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நான் உங்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்னீர் அல்லவா. இப்பொழுது உம்முடைய மக்கள் ஆண்டவரை விசுவாசிகள் உம்முடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஆசீர்வாதங்களை கட்டளை இட்டதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தில் தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்கு வழி வாசல்களை திறந்து கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சுகம்பலம் ஜீவனை கொடுக்கிறே ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகளை சந்திக்க கட்டளையிட்டதே ஸ்தோத்திரம். தூதர்களுக்கு அவளோடு இருக்க முடியாய் கட்டளையிட்டதே ஸ்தோத்திரம். அன்றுவரே அப்பா, இந்த வேளையில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுமாய் ஆசீர்வதிங்க.
ஆண்டவரை ஒவ்வொருவருக்குள்ளாய் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக, ஜெப ஜீவியத்திற்காக, உமக்குள்ளாய் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்திற்காக, பற்றுதலுக்காக ஸ்தோத்திரம். உண்மையிலே நிலைத்திருக்கபடியாய் வைத்திருக்கிறது ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு வாலிப பிள்ளைகள் உமக்குள்ளாக கலிகூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அவர்களுக்குள்ளாய் ஆண்டவரை கொடுத்திருக்கக்கூடிய இந்த உற்சாகத்திற்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு குழந்தைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கேட்டு நல்ல சுக பல ஜீவனை தந்தருளும். ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வசனத்தில் வளர்வதற்கு நீர் ஒரு வாய்ப்பை கொடுத்து பெற்றோர்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்தி வருகிறார் ஸ்தோத்திரம். குடும்பங்களில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் கடவுள் தொடுங்க. ஒவ்வொருவருக்கும் ஏற்று நல்ல சுகம் பல ஜீவனை கட்டளையிடுகிறார்கள். மாத்திரமின்றி கட்டாவே இந்த வேளையிலுமாய் கூட ராஜா ஆண்டவரை சுகவீனமாக பலவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் எந்த பலவீனங்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக கர்த்தாவே. அது மாத்திரமின்றி கர்த்தாவே, எங்களுடைய சபையின் விசுவாசிகள் கடல் கடந்து சென்றிருக்கிற மக்கள் உண்டப்பா. அவர்களை கடவுளை கண்ணோக்கி ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். அவரிடத்திலிருந்து கேட்ட சுகச்செய்திகளுக்காக நமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ராஜா. ஆண்டவரை கடந்த வாரத்தில் நாங்கள் ஜெபித்தோம். வருவதற்காக ஆண்டவரை முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் கர்த்தாவே கவனிக்கின்ற விசாரிக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியாம ஆண்டவரை கேட்க முடியாத ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்க முடியாத கிருபை செய்த ஸ்தோத்திரம். எல்லா வழிவாசல்களை திறந்து கொடுங்கப்பா. இந்த கர்த்தாவே, லாக்டவுனில் ஆண்டவரை ரிலீஸ் ஆகின்ற பிள்ளை ராஜா அவர்கள் சுகத்தோடு வந்து குடும்பத்தில் மக்களோடு சேர்வதற்கு உதவி செய்யும். இந்த வேளையில் வாய்ந்த கர்த்தாவே, இது ராஜா வெளியிடங்களில் பணிகளுக்கு சென்றிருக்கிற, படிக்க சென்றிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இதோ கர்த்தாவே, விசேஷமாக தாராவிக்காக ஜெபிக்கிறோம். தாராவி பகுதியில் ராஜா ஆண்டவரே, நாங்கள் சுவாமி உங்களுடைய மக்கள் உண்டு என்று நாங்கள் ஜெபித்தோம் அப்பா. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை குறைவதற்கு நீர் கட்டளையிட்டு வருகிறீர். எதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, ஒருவேளை கர்த்தாவே இந்த இடத்தில் வாய்க்கூட ஆண்டவரை இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஆண்டவரை, இறங்குகிறதும் ஏறுகிறதுமா இருக்கலாம், குறைகிறதும் ஏறுகிறதுமா இருக்கலாம். இருப்பினும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியில் ஒரு விஷயம் ஜெபிக்கிறோம். நீர் அந்த இடத்துல உமது பிரசனத்தினால் நிரப்புடைய ரத்தத்தை தெளித்து ஆண்டவரே, அந்த இடத்துல அந்த வைரஸ் ஆண்டவரே குறைந்து அழிந்து போகும்படியாக இந்த விஷயம் கடவுள் செய்வதற்காக நன்றி. இந்த வேளையில வாய்க்கூட கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க அப்பா. அவர்கள் யாராய் இருந்தாலும் சுவாமி ஆண்டவரே, எந்த மதத்தினராக இருந்தாலும் அப்பா, நீர் அவர்களை நேசிக்கிறவராக இருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க ராஜா. இயேசுவின் கரத்தாலே தொடப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க ராஜா. எல்லா வைரஸும் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியேறுவதாக. எல்லா வைரஸும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவைகள் அழிந்து போவதாக ராஜா. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. நல்ல சுகம் பல ஜீவனை தாங்க. ஒருவேளை கர்த்தாவே மக்களை கொண்டு குவாரண்டைன் செய்திருப்பார்கள் என்று சொன்னார். அவர்கள் கர்த்தாவே வீட்டிற்கு திரும்படியான ஆண்டவரே ஒரு வாய்ப்பை அருளை செய்யுங்க. அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கொரோனா வைரஸ் இல்லை என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை சொல்லப்படுவோம். சந்தோஷத்தோடு குடும்பத்தில் மக்களோடு சேரவும் நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அப்சர்வேஷனில் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா டெஸ்டும் சுவாமி நெகட்டிவாய் மாறட்டும். நெகட்டிவாய் மாறட்டும். கர்த்தர் செய்வதற்காக நமக்கு நன்றி. வீடு திரும்ப கிருபை செய்து எங்களுக்கு தெரிந்தவர்கள் சபையின் உறவினர்கள் எல்லாம் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது வேதனையாக இருக்கிறதா. ஆண்டவரே, அவர்களை கண்ணோக்குங்க ராஜா. சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க சுவாமி. இந்த வேளையிலுமாய் கூட ராஜா ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய கர்த்தாவே தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளே, எங்களுடைய மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். மும்பை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மும்பை பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி நகரங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதங்கள், ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதம். எல்லா இடங்களிலும் இயேசுவின் நாமம் இந்த கால வேளையில் இந்த வேளையில் ராஜா இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எவ்வளவு வேகமாய் அவைகள் ஆண்டவரை கூடிற்று அத்தனை 2-3 மடங்காக துரிதமாக சீக்கிரமாக அவைகள் ஆண்டவரை அமிழ்ந்து போகட்டும்.
ஆண்டவர் அந்த வைரஸ் அழிந்து போகட்டும், எல்லோருக்கும் விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீர் அதை செய்ய போகிறீரே, அந்த அற்புதத்தை நாங்கள் காணப்போகிறோமே. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல ஆண்டவரை, இந்தியா தேசம் முழுவதுமாய் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ, எவ்வளவு வேகமாய் அவைகள் ஆண்டவரை கூடிற்றோ அவ்வளவு வேகமாக இன்னமும் 2-3 மடங்கு வேகமாக அவைகள் குறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கடவுள் நீர் கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, இதோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு தியாகத்தோடு ஊழியர்களை செய்து வருகிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவர்களையும், ஒவ்வொரு மருத்துவச்சிகளையும் கடவுளின் ஆசீர்வதிக்க, ஒவ்வொரு செவிலியர்களுமாய் ஆசீர்வதிக்க, ஒவ்வொரு கர்த்தாவே ஆண்டவரை சுகாதார பணியில் ஈடுபட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊர்காவல் படையினர் ஆண்டவர், ஒவ்வொரு இராணுவ வீரர்கள் அனைவரும் இது கருத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் தொடுவீராக, அவர்களுக்கு பாதுகாவலை தருவீராக. இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே நம்முடைய விசுவாசிகளாய் கூடி அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு விசை மனம் இறங்கி அவர்களை மீதும் இயேசுவின் வல்லமையான ரத்தம், சுகமளிக்கும் ரத்தம், பாதுகாவலின் ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்படட்டும். கடவுளை செய்வதற்காக நன்றி. இந்த வேளையிலுமாய் கூட ஆண்டவரை, எங்கள் தேசத்தை மாத்திரமல்ல உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லா தேசங்களையும் ஒரு கருத்தில் படைக்கிறோம். ஒரு பேச்சு கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே, உலகத்திலிருந்து ராஜா இந்த கொரோனா வைரஸை நீர் ஆண்டவரை தனிமைப்படுத்தி வெளியேற்றுகிறார்கள். உலகத்தை விட்டு ஆண்டவரை அதை அகற்று போக நீர் கட்டளை எடுக்கிறாச்சா. நீர் செய்ய போகிறீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருகின்ற நாட்களில் நீர் செய்ய போகிறீரே ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே உமக்கு சாட்சிகளாய் நிற்க, ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைய நாங்கள் சாட்சிகளாய் நிற்க, இயேசுவானவர் அந்த அற்புதத்தை செய்தார் என்று ஆண்டவரை உலகம் முழுவதுமாய் பறை சாற்றப்படுவதற்கு நீர் ஆண்டவரை கிரியை செய்ய போகிறீர்கள். ஸ்தோத்திரம். தேவரே, நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். பெந்தேகோஸ்து நாளன்று தேவன் ராஜா ஆண்டவரே, நீர் பெரிய அற்புதத்தை அதற்கு முன்பதாகவே செய்ய போகிறீர்கள். ஸ்தோத்திரம். We believe, Lord, that you are going to do a wonder, Lord Jesus. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் கிறிஸ்து பருவத்திற்கு ஏறின பண்டிகை நாங்கள் கொண்டாடுவோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் ஆண்டவரே பெந்தேகோஸ்து நாளின் ஆண்டவரே பண்டிகை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாட கர்த்தாவின் கிருபை பாராட்டுகிறோம். கடவுள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாங்கள் மகிழ்ந்து கொண்டாட விதம் சொல்வேன். தூய் ஆவியானவர் ஊற்றவிட அந்த பெந்தேகோஸ்து நாளின் அற்புதத்தை நாங்கள் காண உதவி செய்கிறாச்சா. கடவுளை, இந்த வேளையில் கூட நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை ஜெபத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, ஜெபத்தில் காத்திருக்கிறோம். என் தேவனின் கிரியை செய்வதற்காக மக்கள் நன்றி 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 சுவாமி. ஒரு விசையாய் கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தையும் தேசத்தின் ஆண்டவர் ஒவ்வொரு அரசாங்கத்தின் தலைவர்களையும் முற்றிலுமாக எமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை நீர் ஆட்கொள்ளுங்க. நீர் அவர்களை ஆண்டவரே சுவாமி ஆசனத்தில் நீர் அமரச் செய்து நீர் அவர்களை ஆலோசனை கொடுத்து நீர் அவர்களை வழிநடத்துங்க. மக்களுக்கு ஏதுவானவைகளை சிந்தித்து மக்களின் ஆண்டவரை தேவைகளை, மக்களின் நலனை கருதி செயல்படக்கூடியவர்களாய் மாற்றுங்க. நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஒரு விசையாயப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை நீ பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாவற்றிலும் சுவாமி தாழ்மையோடு உமது கரத்திற்குள்ளாக அடங்கி இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று ரட்சி. ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உறவுகளே சுவாமி. அமர்ந்திருப்போம். அமர்ந்திருந்து 553ஆம் பாடலினை பாடுவோம். பாடல் எண் 553. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளில் எல்லா வீணானா வருத்தத்தோடு கழிப்பதே
கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவற்று உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை வருவான் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மாயக்கிடுமே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மாயக்கிடுமே மரணமோ நான் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை வருவான் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டே வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லா வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லா ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகரேசு வழி அவரே வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டே தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் ஒரு குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய ஒருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டே நாம் அனைவரும் எழுந்து நின்று முழங்காலிட்டு செவிப்போம். முழங்காலிட முடியாதவர்கள் நின்றிருக்கலாம், வாழ்ந்து சென்றவர்கள் நீங்கள் அமர்ந்திருங்கள். கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்வேளைக்காகவே நன்றியோடு துதிக்கிறோமாய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கடவுளே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கிருபையாய் நிறைந்தளித்து ஒரு புதிய நாளை காண செய்தீர். ஒரு புதிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே, புதிய ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தையும் தரிசனங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திரே ஸ்தோத்திரம். எங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய சுவாமி ஆவிக்குரிய ஜீவியத்தையும் நீர் பலப்படுத்தினீரே ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்களை மனதில் கொண்டு உமக்கு சாட்சிகளாய் தொடர்ந்து இந்த வாரத்திலும் நாங்கள் நிலைத்திருந்து வாழ தூய ஆவியானவரை கொண்டு விளையாடுகிறோம். அப்பா, இதோ இந்த வாரத்தில் நீர் சுவாமி எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இந்த வாரத்தை துவங்கி கொடுத்தவர் இந்த வாரம் முழுவதுமாக நீர் எங்களோடு தங்கி இருந்த சுவாமி. கடவுளே, இந்த ஆண்டவரே, இந்த சுவாமி கொரோனா வைரஸினால லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது சுவாமி சிலர் ஆண்டவரே அப்படியும் ஆண்டவரே தொழிற்சாலைக்கு செல்லுகிறவர்கள், வேலைக்கு செல்லுகிறவர்கள் அனைவரும் இது கருத்திற்குள்ளாய் வந்து கொடுக்கும். அதிகாரிகள் அழைத்து வேலைக்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து வேலைக்கு செல்லுகிறார்கள். இந்த வாரத்தில் ஆண்டவரை வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொருவரையும் நீ தொடுங்கப்பா. அவருடைய போக்கை வருகை ஆசீர்வதியும், அவருடைய பிரயாணங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் அவர்கள் செல்லுகிற பொழுது வருகிற பொழுதும் இயேசுவின் பிரசன்னம், ஆவியானுடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்களோடு செல்லுவதாக அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லுகிற பொழுது அவர்களுடைய கிருபை அவர்களோடு இருக்கிறது. சுகம்பலன் ஜீவனை தார் ஆண்டவரே. சென்று உழைக்கின்ற பொழுது இந்த இடத்துல உற்சாகத்தோடு அர்ப்பணிப்போடு ஆண்டவரை உழைக்க வேலைகளை செய்ய ஆற்றலை ஞானத்தையும் தந்தது எல்லா பயங்களையும் நீக்கி கொடுக்கும். அப்படியாய் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாக எங்களோடு தங்கிரும். எங்களுடைய தேவைகளை சந்தியும். எங்களுடைய பிரயாசங்கள் முயற்சிகள் அனைத்தையும் ஆசை எங்களை தாழ்த்துகிறோம்.
உமது கரத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனையில் குறைகள் குற்றங்கள் இருக்குமே என்று சொன்னால் தயவாய் பொறுத்து மன்னியும், தயவாய் பொறுத்து எங்களை மன்னியும். தாழ்த்துகிறோம், படைக்கிறோம் சுவாமி. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே ஏறெடுத்து இறை மகன் இயேசுவின் ஏழு இணையற்ற நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டிருந்தோம் அன்பு நிறைந்த தகப்பனே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தில் பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தில் பிரகாசமாகச் செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. கடவுள் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த வாரத்திலும் சகாயங்களை செய்து வழிநடத்தி காப்பாராக. தொடர்ந்து இந்த வாரத்தின் ஊழியங்களிலே உற்சாகத்தோடு நீங்கள் கலந்து கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் இந்த வாரத்தின் ஊழியத்திற்குள்ளாக நாங்கள் நன்றி.